அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொளியை பதிவு செய்திருந்தேன். குறிப்பாக கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் அவர்கள் தினந்தோறும் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்கிறார். அது அவருடைய உரிமை, அதை நாம் ஒன்றும் கேள்வி கேட்பதற்கில்லை. ஆனால் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் ஒரு சார்பாகவும் தங்களை முன்னிறுத்துவதுமாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர உண்மையான நிலவரங்களை சொல்லுவதாக இல்லை. அதிலும் கூட குறிப்பாக நேற்றைய தினம் பதிவு செய்திருந்த ஒரு காணொளியிலே மாற்று சங்கத்தவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள், நியாயமற்றவர்கள், குழப்பவாதிகள் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார். அதையே தான் நாம் அவருக்கும் திருப்பி சொல்லுகிறோம். நீங்கள் சொல்லுவது அனைத்தும் நான் 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 என்ற தவிர ஒரு அமைப்பினுடைய நிர்வாகிகள், ஒரு அமைப்பினுடைய ஒட்டுமொத்தமான செயல்பாடு என்பதற்கு பதிலாக நான் மட்டுமே, நான் அனைத்தும் செய்தேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு விளம்பர நோக்கம் என்பது தெரிய வருகிறது. அது அவருடைய உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை. ஆனால் ஒரு சில உண்மைகளை நாம் நம்முடைய ஓய்வூதியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான ஓய்வூதியர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாம் தொடுத்த SA 98 வழக்கிலே 2/9/2020 நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கமும் ட்ரஸ்ட்டும் இன்றைக்கு அலுவலர் சங்கத்தினுடைய வழக்குக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் சென்றதை போல செல்லாமல் உயர்நீதிமன்றத்திலேயே LPA என்ற வகையிலே அந்த வழக்கை ஒரு 3 ஆண்டு காலம் இழுத்து தங்களுக்கு சாதகமான ஒரு அமர்வு வருகின்ற போது, நீதி அரசருடைய அமர்வு வருகின்ற போது அவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை பெற்றிருக்கின்றார்கள். 2024 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அந்த முடிவு தெரிந்தவுடன் அதுவரை நாம் அரசாணை 142 எதிர்த்த 1750/2020 சென்னை வழக்கிலும், மதுரையிலே நம்முடைய ரேவா நிர்வாகிகள் நடத்துகின்ற வழக்கிலும் நாம் அதிகம் கவனம் செலுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் LPA வழக்கை பார்த்து கொண்டிருந்தோம். LPA வழக்கிலே புதிதாக நீங்கள் மனு தாக்கல் செய்து கொள்ளலாம் என்ற அந்த முடிவு வந்தவுடன் புதிதாக மனு தாக்கல் செய்து மீண்டும் காலதாமதம் ஏற்பட வேண்டாம் என்ற அடிப்படையில் அரசாணை 142 எதிர்த்த வழக்கை விரைவுபடுத்துவது என்ற அடிப்படையில் 2025 ஜனவரி மாதம் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவமதிப்பு வழக்கு 240/2025 என்பதை தொடுக்கிறோம். அந்த வழக்கிலே 29ஆம் தேதி ஒரு விசாரணை வருகிறது. 31/1/2025 வந்த விசாரணையில் அரசு தரப்பிலிருந்து ஆஜரானவர்கள் இதே போன்ற வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே 31ஆம் தேதி 1/2025 அன்று நாங்கள் அரசு தரப்பிலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய இருப்பதால் அவகாசம் வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் சென்னை வழக்கிலே நம்முடைய விசாரணை 4/2/2025க்கு ஒத்திவைக்கப்பட்டது. 4/2/2025 அன்று மதுரையில் தாக்கல் செய்த அதே அபிடவிட்டை 17 பக்க பிரமாண பத்திரத்தை சென்னையிலே நமது வழக்கிலும் தாக்கல் செய்தார்கள். அதிலே தான் இடைக்கால நிவாரணமாக மாதம் 15 கோடி பிப்ரவரி மாதத்தில் இருந்து வழங்குவது என்ற ஒரு முன்மொழிவை அரசு தரப்பிலே வைத்திருந்தார்கள். நம்முடைய தரப்பிலே நம்முடைய வழக்கறிஞர் கடுமையாக ஆட்சேபித்தார். 96,000 பேர்களுக்கு 15 கோடி என்பது மிகவும் சொற்பமான தொகை.
நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இது ஏமாற்றத்தை அளிப்பதாக இருக்கிறது என்ற நம்முடைய வாதத்தை பதிவு செய்தோம். நீதியரசர் அதை தனது உத்தரவிலே குறிப்பிட்டு அரசாங்கம் நல்ல முடிவை, மேம்பட்ட ஒரு முடிவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒத்திவைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே WPMD 1147/2020 என்ற கோவை அலுவலர் சங்கம், திரு சிங்காரம், இதை தவிர 62 தனி நபர்கள் தொடுத்த வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கு. அந்த வழக்கிலே 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்கள் தீர்ப்பளிக்கிறார். பொதுவான தீர்ப்பு, 63 மனுதாரர்களுக்குமான தீர்ப்பு. அதிலே அலுவலர் சங்கத்தினுடைய 1147/5 தனியாக நிர்வாக இயக்குநர்கள் தாக்கல் செய்த 644/2020 என்ற 2 வழக்குகளில் மட்டும் ஓய்வூதிய நம்பகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் மேல்முறையீடு செய்கிறார், உச்சநீதிமன்றம் செய்கிறார்கள். நம்முடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்த அரசும் ஓய்வூதிய நம்பகமும் அலுவலர் சங்க வழக்கிலே உச்சநீதிமன்றம் சென்றது ஏன் என்ற அந்த கேள்விக்கு இதுவரை பதிலில்லை. திரு சிங்காரம் அவர்களும் சொல்லவில்லை, அரசு தரப்பிலும் சொல்லவில்லை. எப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்றம் செல்லுகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே ஆரம்ப நிலையிலேயே அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. விசாரிக்கவோ, யாருடைய தரப்பு சரியானது என்ற விசாரணையோ எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. நீதிமன்ற ஆவணங்களிலே அப்படிப்பட்ட விவரங்கள் எதுவும் இல்லை. அறிமுக நிலையிலேயே அந்த மனு என்பது SLP 27/785, 27/788 என்ற அந்த 2 வழக்குகளும் அறிமுக நிலையிலேயே தள்ளுபடி செய்யப்படுகிறது. மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்திலே அவமதிப்பு வழக்கு, கோவை அலுவலர் சங்கம் உள்ளிட்ட 12 பேர் 2/3/2023 நீதியரசர் தண்டபாணியினுடைய உத்தரவை அமுல்படுத்தவில்லை என்ற அந்த வழக்கை எதிர்த்த அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியதெல்லாம், இதுவரை இந்த வழக்குகள் நடத்துகின்ற இன்றைய தேதி வரை மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடத்தக்கூடிய அந்த வழக்கிலே 63 பேருக்கும் பொதுவான தீர்ப்பு வழங்க அந்த வழக்கிலே தாங்கள் மட்டுமே அனைத்துக்கும் காரணம், தாங்கள் மட்டுமே பெற்றுத்தந்ததாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலையும் அதையே திரும்ப அரைத்த மாவை அரைப்பதைப் போல உச்சநீதிமன்றம் சென்றோம், SLP செய்தோம், மேல்முறையீடு செய்தோம், அனைத்தும் தள்ளுபடியாகிவிட்டது என்று அதையே திரும்பத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர, மதுரையில் நடைபெறக்கூடிய நீதியரசர் தண்டபாணி அவருடைய தீர்ப்பை எதிர்த்த அவமதிப்பு வழக்கு, அந்த வழக்கிலே 31/1/2025 15 கோடி ஒதுக்குவதாக இடைக்கால நிவாரணமாக ஒதுக்குவதாக அறிவித்தார்கள். ஜனவரி மாதம் 25க்கு பிறகு ஏப்ரல் மாதம் வரை அந்த பிரமாண பத்திரத்திலோ அந்த வழக்குடைய விசாரணைகளிலோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த நிலையில்தான் மதுரையில் ரேவா நிர்வாகிகள் திரு சந்திரசேகர், திரு முத்துசாமி அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கை ரேவா அமைப்பு நடத்துவது என்று நாம் முடிவு செய்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களை அந்த வழக்கிலே ஆஜராக செய்தோம். அந்த அடிப்படையில் 21/4/2025 நன்றாக கவனிக்க வேண்டும். ஜனவரி மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இடைக்கால நிவாரணம் 15 கோடியோடு இருந்தது. 21/4/2025 அன்று நமது தரப்பிலே நம்முடைய சந்திரசேகருடைய வழக்கிலே நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்களும் ராகுல் அவர்களும் ஆஜரான நிலையில் ஏற்கனவே ஓய்வூதிய நம்பகம் தாக்கல் செய்திருந்த அபிடவிட்டில் இருந்த 3206.18 கோடி ரூபாய் ஓய்வூதியர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் மாதம் 15 கோடி, ஆண்டுக்கு 180 கோடி வீதம் கொடுத்தால் 3200 கோடியை ஈடுகட்டுவதற்கு 18 ஆண்டுகள் ஆகிவிடும்.
ஏற்கனவே 20,000ற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் இறந்துவிட்ட நிலையில் இன்னும் 18 ஆண்டு காலம் இதை காத்திருக்க வேண்டுமா என்ற வாதத்தை முன்வைத்த போது நீதியரசர் உண்மையிலேயே மிக கடுமையாக அரசுக்கு சொன்னார். இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் காலம் தாழ்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 நாளிலே நல்ல முடிவோடு மேம்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 28/4/2025க்கு அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. 28/4/2025 அந்த விசாரணையிலே நாமும் கலந்து கொண்டோம். தோழர் முத்துசாமி, தோழர் சந்திரசேகர் உள்ளிட்ட வழக்குகளில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். 28ஆம் தேதி நடந்த அந்த விசாரணையில் அரசு தரப்பில் இருந்து கூடுதலாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து, ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தாலும் கூட அரசாங்கம் ஒரு 15 கோடி போக்குவரத்து கழகங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக வழங்கி டிஏ உயர்வு வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூடுதலாக ஒரு 30 கோடி ஒதுக்கி மாதத்திற்கு 45 கோடி வீதம் டிஏ உயர்வு வழங்குவதாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். 28/4/2025 தாக்கல் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் மே மாதத்திலே இருந்து 2 மாதங்களுக்கு அந்த 45 கோடி வீதம் நமக்கு டிஏ உயர்வு என்பது கிடைத்து வந்த நிலையில் 21/7/2025 மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற போது நம்முடைய ஆணித்தரமான வாதம் அரசு தரப்பில் இருந்து தவணை முறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது என்பது மிகவும் தாமதப்படுத்துகின்ற ஏற்பாடாக தெரிகிறது என்று நாம் வாதிட்ட அடிப்படையில் நீதியரசர் கடுமை காட்டவே கூடுதலாக 5.22 கோடி ஒதுக்கி ஏற்கனவே வழங்கக்கூடிய 45 கோடியோடு 50.22 கோடி ரூபாய் கூடுதலாக மொத்தமாக டிஏ உயர்வுக்காக வழங்கி விடுவதாக பிரமாண பத்திரத்திலே தாக்கல் செய்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தினுடைய அடிப்படையில் அடுத்த விசாரணையிலே 11/8/2025 நடந்த விசாரணையிலே அரசு தரப்பிலே இருந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற போக்குவரத்துறை செயலாளர் சுங்கோன் கம் ஜடாக் சிறு, அவருடைய பெயர் சுங்கோம் கன் ஜடாக் சிறு என்ற போக்குவரத்துறை செயலாளர் ஒரு 15 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார். அந்த பிரமாண பத்திரம் சம்பந்தமாக 16ஆம் தேதி வெளியிட்ட காணொளியில் திரு சிங்காரம் அவர்கள் பக்கமாக பேராவாக வரிக்கு வரியாக பல விளக்கங்களை சொன்னார். அனைத்துமே அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வாதமே தவிர உண்மை அப்படி அல்ல. 15 பக்க அபிடவிட்டில் 15 பக்க அபிடவிட்டில் சிபிஎம்டி 1471 அவமதிப்பு கோவை பேரனுடைய கோவை அலுவலர் சங்கத்துடைய அவமதிப்பு வழக்கு, அந்த வழக்கோடு 12 இதரர், அதாவது 1471 அவமதிப்பு தொடுத்த 12 பேருக்குமான பிரமாண பத்திரம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரமாண பத்திரத்தினுடைய முதல் பக்கத்திலேயே 2வது வழக்கு எண்களிலே 2வது வழக்கு எண் கண்டம்பெட்டிஷனுடைய வழக்கு எண்ணில் 2வது நம்முடைய தோழர் சந்திரசேகரனுடைய 492/2024, 4வது வழக்கு எண் 539/2024 முத்துசாமியுடைய வழக்கு. இதிலே 8வது வழக்காகத்தான் 8வது நம்பராகத்தான் திரு சிங்காரம் அவர்கள் சொல்லக்கூடிய அவருடைய வழக்கு எண் பதிவாகியிருக்கிறது என்ற உண்மையை அவர் மறைக்கிறார். வழக்கிலே கோவை பேரவை இல்லை என்று சொல்லவில்லை, கோவை பேரவையும் இருக்கிறது. ஆனால் கோவை பேரவை மட்டுமல்ல, இதரர்களும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை இந்த நிமிடம் வரை ஒத்துக்கொள்ள மறுப்பதன் காரணம் தெரியவில்லை. தங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 7ஆம் பக்கம் 15 பக்கத்தில் 7ஆம் பக்கம் காமன் அபிடவிட், பொதுவான பிரமாண பத்திரம். இது அலுவலர் சங்கத்திற்கோ அல்லது சந்திரசேகருக்கோ முத்துசாமிக்கோ மட்டுமல்ல, அந்த வழக்கு தொடுத்த 12 பேருக்கும், அவமதிப்பு வழக்கு தொடுத்த 12 பேருக்குமான காமன் அபிடவிட், பொதுவான பிரமாண பத்திரம் என்பதிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே பக்கம் 8 பேரா 3 அதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அவமதிப்பு வழக்கு 1471/2023 மற்றும் 12 பேர். அந்த 12 பேரிலே
தனிப்பட்ட நிர்வாக இயக்குநர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய ரேவாவினுடைய சந்திரசேகர் இருக்கிறார், முத்துசாமி இருக்கிறார், இன்னும் 4-5 ரேவா உறுப்பினர்கள் அந்த 12 பேரில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய பிரேயர் என்பது மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் 2/3/2023 அளித்த தீர்ப்பை அமுலாக்காததால் எதிர்மனுதாரரை தண்டிக்க வேண்டும் என்றுதான் அதனுடைய பிரேயர். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே திரு சிங்காரம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவது அரசாணை 142 26/8/2019 பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணை. அந்த அரசாணை 32 அடிப்படையிலே அமைக்கப்பட்ட ஒரு அரசாணை, பிறப்பிக்கப்பட்ட அரசாணை. அரசாணை 32 13வது ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக, 7வது ஊதியக்குழு சம்பந்தமாக, ஓய்வூதியதாரர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு உண்டான வல்லுநர் குழு அமைத்த அரசாணை 32. அதில் 9 பேர் வல்லுநர்களா யார் என்று தெரியாத 9 பேர் உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைய பல நிர்வாக இயக்குநர்களாக இருந்தார்கள், இன்றைக்கும் வழக்கிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை மறந்தும் கூட சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். 2015ஆம் ஆண்டு திண்டுக்கல் மண்டலத்தினுடைய பொதுமேலாளராக இருந்த சுப்பையா அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கின்றார். அவருடைய பணிக்காலத்திலே ஒப்படைப்பு செய்யப்பட்ட அந்த விடுப்பு நாட்களுக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற வழக்கு. அந்த வழக்கிலே நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் மிக கடுமையாக சொல்லுகிறார், இந்த வழக்கை தொடுத்திருப்பவர் ஒரு போக்குவரத்து கழகத்தினுடைய முதன்மையான அதிகாரி. இவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவை இன்றைக்கு பதவியில் இருக்கக்கூடிய உயரதிகாரி இதற்கு எதிராக வாதம் செய்கிறார். இன்றைக்கு எதிராக வாதம் செய்யக்கூடிய அந்த மேலதிகாரி உயரதிகாரி ஓய்வு பெற்றவுடன் அவர் இந்த வழக்கிலே வந்து இணைந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு வருகிறார். இது ஓய்வில்லாத கடல் அலையைப் போல தொடர்ந்து வருகிறது என்று சொன்னார். நாம் சொல்லுவதெல்லாம் இது சிறு உதாரணம். பதவியில் இருக்கும்போது எதுவும் செய்யாமல் ஓய்வு பெற்றவுடன் முதல் ஆளாக வழக்குகளுக்கு நீதியும் நியாயமும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஓய்வூதியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசாணை 142 பிறப்பிக்கப்பட்ட போது அதற்கு காரணமாக இருந்த 9 பேர் வல்லுநர்கள் யார் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதிலே எத்தனை நிர்வாக இயக்குநர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த வழக்கிலே எப்படி இணைந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை தொழிலாளிகளுக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும், வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ரேவாவிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் கோவை பேரவை இதையெல்லாம் மறைத்துவிட்டு குறிப்பாக தங்களை பற்றி முன்னிலைப்படுத்துகின்ற செய்தியை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரசாணையிலே அரசாணை 142 3வது சரத்து ஏ பிரிவிலே 13வது ஊதிய ஒப்பந்தம் 12 ஒப்பந்தத்திலே அதன் கீழ் வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு 2.44 அடிப்படையில் சம்பள உயர்வு வழங்கி அதற்கேற்ப பென்ஷன் மாற்றத்தை வழங்க வேண்டும், பென்ஷன் உயர்வை வழங்க வேண்டும். 3B 7வது ஊதியக்குழு அடிப்படையில் ஓய்வு பெற்ற 1/1/2016 பிறகு 31/3/2018 வரை ஓய்வு பெற்ற ஊதியக்குழு சம்பளம் பெறக்கூடிய அதிகாரிகளுக்கு 7வது ஊதியக்குழு அடிப்படையிலே 2.57 அடிப்படையில் சம்பளம் உயர்த்தி அதற்கு உண்டான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று 2 சொல்லியிருக்கின்றார்கள். 3வது சி, அது அகவலைப்படியை பொறுத்தது. 3C அந்த பிரிவு அகவலைப்படியை பொறுத்தவரை தற்போதைய நிலையே தொடரும் என்று அந்த அரசாணையில் இருக்கிறது. அதை எதிர்த்துத்தான் வழக்கு. கோவை அலுவலர் சங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் தாக்கல் செய்த 1147/2020 அவருடைய பிரேயரில் சுட்டி காட்டக்கூடிய 3 அரசாணைகள், ஒன்று 313/2017, 303/2017, 134/2018 என்ற 3 அரசாணைகளை அவர்களது பிரேயரிலே வேண்டுகோளிலே முன்வைத்து இந்த அரசாணைகளின்படி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைக்கின்றார்கள்.
இந்த 3 அரசாணைகளுமே அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு, அரசு சம்பள அடிப்படையில் பெறுபவர்களுக்கு பொருந்தக்கூடிய அரசாணைகள். 12(3) தொழில்துறை ஒப்பந்தத்தின் கீழ் வரக்கூடிய தொழிலாளிக்கு அந்த அரசாணை எதுவுமே பொருந்தாது. ஆனால் இப்படி தங்களுக்கு சாதகமான அரசாணைகளை தாங்கள் முன்னிறுத்தி வாதிட்டு விட்டு இன்றைக்கு தொழிலாளிகளுக்கும் தொழில்துறை ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதில்லை, முழு யானையையே ஒரு பானைக்குள் அடைப்பதைப் போல இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 11/8/2025 அன்று தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்திலே ஓய்வூதிய நம்பகம் 38,429.47 கோடி பற்றாக்குறையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் 66,000 கோடி பற்றாக்குறையாக இருக்கிறது. இவ்வளவு பற்றாக்குறை இருப்பினும் இடைக்கால நிவாரணமாக பிப்ரவரி 2025 முதல் 15 கோடியும், மே 25 முதல் கூடுதலாக 35 கோடி ஒதுக்கி 45 கோடியும், 25/7/2025 முதல் 5.2 கோடி கூடுதலாக ஒதுக்கி ஆகஸ்ட் 2025 உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். இதுவரை ஒட்டுமொத்தமாக 50.22 கோடி ரூபாய் ஓய்வூதியத்திற்காக மொத்தமாக வழங்கியிருக்கிறோம். ஆண்டுக்கு 643 கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் என்று அந்த பிரமாண பத்திரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் 2025 அன்றைக்கு 2016 செப்டம்பருக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு 194 + 9% 203%, 2016 செப்டம்பருக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏற்கனவே வழங்கிய 30%ஓடு 3% சேர்த்து 33% வழங்குவதாகவும் சொல்லி, வருகின்ற செப்டம்பர் 2025 செப்டம்பர் மாதம் முதல் கூடுதலாக 10 கோடி ஒதுக்கி மாதத்திற்கு 60.22 கோடி 22 கோடி ரூபாய் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்கி 203% பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக 18% சேர்த்து 221%ஆகவும், 33% பெறக்கூடியவர்களுக்கு கூடுதலாக 9% ஒதுக்கி 42% வழங்கப்படும். இதன் கூடுதல் பலனாக குறைந்தபட்சம் 2,588 முதல் அதிகபட்சம் 25,739 வரை கிடைக்கும். பிரமாண பத்திரத்தில் இருப்பது 2,588 பேர் 8 ரூபாய். அந்த அகவலைப்படி உயர்வு என்பது எத்தனை பேருக்கு வரும், யார் யாருக்கெல்லாம் வரும்? 25,739 ரூபாய் டிஏ உயர்வு மட்டும் யார் யாருக்கெல்லாம் வரும் என்ற உண்மையை ஓய்வூதியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதிகாரிகள் இந்த அடி அடித்துக் கொள்கிறார்கள், இந்த பறக்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே அவர்களுக்கு டிஏ உயர்வு மட்டும் வர வேண்டிய நிலையிலே தான் இன்றைக்கு தங்களுக்கு கூடுதலாக ஆட்கள் வேண்டுமே, நிதி வேண்டுமே என்று இன்றைக்கு ஓய்வூதியர்களை கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த 11/8/2025 பிரமாண பத்திரத்திலே மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையம் ராயப்பேட்டை ஏற்கனவே பென்ஷன் திட்டம் துவங்கப்பட்ட போது நம்முடைய அதிலே முதலீடு செய்யப்பட்ட அந்த தொகைக்கு வட்டி கேட்டு நம்முடைய ஓய்வூதிய நம்பகம் தொடுத்த வழக்கு WP 24,799/2017. இந்த வழக்கை ஏற்கனவே நம்முடைய LPA வழக்கிலும் சுட்டிக்காட்டினார்கள். அந்த LPA வழக்கிலே சுட்டிக்காட்டியது மட்டுமல்ல, அதிலே அரசு தரப்பிலிருந்து மத்திய அரசு தரப்பிலே ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சுந்தரேசன் அவர்கள் 1 மாதத்திற்குள் அதை முடிவு காண்பதாக நீதிமன்றத்திலே சொன்னார். அதற்குள்ளாக முடிவும் சொல்லவில்லை. நம்முடைய வழக்கும் முடிவுக்கு வந்த நிலையில் இந்த பிரமாண பத்திரத்திலே அதில் சொல்லுகின்றார்கள், 22,124.53 கோடி வித்தியாச வட்டி தொகை தருவதாக 31/7/2025 அன்று தொடர்ந்த நிர்வாக நடவடிக்கைகளின் காரணமாக, நிர்வாக முயற்சிகளின் காரணமாக 31/7/2025 ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்குண்டான செட்டில்மெண்ட் ஒப்பந்தம் இன்னும் நிலுவையில் போட வேண்டி இருக்கிறது. அது ஜனவரி 2026க்குள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் ஜனவரி முதல் வாரத்தில்
கூடுதலாக 15 கோடி ஒதுக்கி 75 கோடி ரூபாய் டிஏ உயர்வுக்காக ஒதுக்கி ஆண்டுக்கு 900 கோடி அளவிற்கு இந்த டிஏ உயர்வு என்பது வழங்குவதாக இருக்கும் என்று அந்த பிரமாண பத்திரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். பிரமாண பத்திரத்திலே சொன்னது மட்டுமல்ல, பென்ஷன் ஃபண்டு ட்ரஸ்ட் ஒரு தன்னாட்சி நிறுவனம். போக்குவரத்து கழகங்கள் கடுமையான நெருக்கடியில் இருந்தாலும் அரசாங்கம் கணிசமான நிதி உதவியை விரிவுபடுத்தியுள்ளது. ஆகவே இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த அவமதிப்பு வழக்குகளை முடித்து வைக்க வேண்டும் என்ற அந்த பிரமாண பத்திரத்திலே கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரை 3 கட்டம் 4 கட்டமாக கொடுத்திருந்தாலும் கூட அதிலே நம்முடைய பங்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதற்குண்டான நீதிமன்ற ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. யார் கேட்டாலும் எந்த நேரத்திலும் அதை எடுத்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உறுப்பினர்கள் ரேவா உறுப்பினர்கள் இந்த ரேவா அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகளை தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய 51,000 ஓய்வு பெற்ற நல அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மாநிலம் முழுவதும் உறுதியோடு ஒருமைப்பாட்டோடு ரேவாவினுடைய தலைமை மீது நம்பிக்கை வைத்து இருப்பதன் மூலமாக இந்த வழக்கை அரசாங்கம் எப்படி நினைத்தாலும் ஓய்வூதியர்களுக்கு முழுமையான பணப்பலன்களை பெற்றுத்தருகின்ற வரை நம்முடைய சட்ட போராட்டங்கள் தொடரும், களப்போராட்டங்களும் தொடரும். அதற்குண்டான நடவடிக்கைகளை நம்முடைய மாநில நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்க இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த வழக்கை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பிட்டு சொல்வதைப் போல இவர்களை தவிர, கோவை பேரவை தவிர, அலுவலர் சங்கத்தை தவிர யாருக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 சங்கங்கள் இணைந்து கோவை பேரவையில் இணைப்பு சங்கங்களாக இருக்கின்றார்கள். கோவை ஓய்வு பெற்ற அலுவலர் நல சங்கம் என்பது கோவை பேரவையாக 2024 தான் மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகுதான் கோவை பேரவை என்ற ஒரு பெயரே வந்திருக்கிறது. ஆகவே யார் என்ன சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையில் யார் என்ன சொன்னாலும் அப்படி உண்மைத்தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்கள், பல்வேறு மாற்று சங்க உறுப்பினர்கள் பல தவறான கருத்துக்களை ரேவா மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கின்றார்கள். அந்த தனிநபர் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தால் நம்முடைய நேரமெல்லாம் இதற்குத்தான் சரியாக இருக்குமே தவிர நம்முடைய பணிகளை பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் நம்முடைய உறுப்பினர்கள் இது போன்ற காணொளிகளை முழுமையாக உள்வாங்கி நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள அளவிற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு, தெளிவுகளுக்கு உடனடியாக மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தகுந்த விளக்கங்களை நம்முடைய உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். ஏனென்று சொல்லி கேட்டால் இது சிங்காரம் என்பதைப் போல தனிமனித மூளையில் தனிமனித சாகசைமுத்து நம்பி இருப்பதல்ல. நம்முடைய மாநில மைய நிர்வாகிகள் ஒவ்வொரு அம்சங்களையும் உள்வாங்கி அதை படித்து புரிந்து கொண்டு அதில் இருந்து வரக்கூடிய அந்த சாராம்சங்களை தொகுத்து வழங்கக்கூடிய பணியைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையில் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியிலே இன்னும் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். ரேவாவை நம்பி இருக்கக்கூடிய, ரேவாவை நாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றவுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவா அமைப்பு உங்களுடைய நம்பிக்கையை, உறுப்பினருடைய நம்பிக்கையை உறுதியாக இறுதி வரை நடைமுறைப்படுத்துவோம், பெற்றுத்தரும் என்ற அந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த மாநில மைய நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.